தெனாலிராமன் கதைகள் 199. தங்க மரம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் விசித்திரமான வெளிநாட்டு வியாபாரி ஒருவன் வந்தான். அவன் ஒரு மரப்பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு விதையை அரசரிடம் கொடுத்து, மன்னா, இது உலகிலேயே மிகவும் அபூர்வமான மாய விதை. இதை உங்கள் அரண்மனை தோட்டத்தில் நட்டால் சில மாதங்களிலேயே அதிலிருந்து தூய்மையான தங்கப்பூக்கள் பூக்கும் என்று ஆசை காட்டினான். அரசர் கிருஷ்ணதேவராயர் அந்த வார்த்தைகளை நம்பி ஆசையுடன் அதை அரண்மனை தோட்டத்தில் நட்டு மிகவும் பாதுகாப்பாக தினமும் நீரூற்றி வளர்க்க சொன்னார். சில வாரங்களிலேயே அந்த செடி மிக வேகமாக வளர்ந்து மரமாக மாறியது. ஆனால் அரசருக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. அதில் தங்கப்பூக்களுக்கு பதிலாக கருப்பு நிறத்தில் அருவருப்பான இலைகளுடன் கடுமையான துர்நாற்றம் வீசும் ஒரு விகாரமான செடியாக அது காட்சியளித்தது. ஏமாற்றமடைந்த மன்னர் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தும் இது எதற்கும் உதவாமல் நாற்றமடிக்கிறதே, என்னை ஏமாற்றிய அந்த வியாபாரியை சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த மரத்தையும் வெட்டி எரிய சொன்னார். அப்போது அங்கு வந்த தெனாலிராமன் அந்த செடியை உற்று நோக்கினான். அரசே, சற்று பொறுங்கள், இது தங்கத்தை விட பல மடங்கு மதிப்பு மிக்கது என்றான். அரசர் குழப்பமடைந்தார். தெனாலிராமன் விளக்கினான். அரசே, நமது அண்டை நாடான கலிங்கத்தில் தற்போது கொடிய வெட்டுக்கிளிகள் படையெடுத்து விவசாய பயிர்களை அழித்து வருகின்றன. இந்த செடியின் துர்நாற்றம் பல மைல் தூரத்திற்கு பரவி அந்த வெட்டுக்கிளிகளை நமது நாட்டின் எல்லையை விட்டே விரட்டுகிறது. இது நம் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் காக்கும் அபூர்வமான கவச செடி என்றான். அரசர் உண்மையை உணர்ந்து மகிழ்ந்தார். இதை கேட்ட பேராசை பிடித்த ராஜகுரு அந்த செடியின் விதைகளை ரகசியமாக திருடி மற்ற நாட்டு அரசர்களுக்கு அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிக்க திட்டமிட்டார். நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்கு சென்று விதைகளை பறிக்க முயன்றார். ஆனால் அவர் செடியை தொட்டவுடன் அதிலிருந்து கருமையான பிசுபிசுப்பான தாங்க முடியாத நாற்றம் அடிக்கும் திரவம் அவர் உடல் முழுவதும் பீச்சியடித்தது. மறுநாள் காலை அவைக்கு அதே கோலத்துடனும் தாங்க முடியாத துர்நாற்றத்துடனும் ராஜகுரு வந்ததை கண்டு அனைவரும் கை கொட்டி சிரித்தனர். பேராசைக்கு தங்கம் கிடைக்காது, இது போல அவமானம்தான் கிடைக்கும் என்று தெனாலிராமன் சிரிக்க அரசர் ராஜகுருவை எச்சரித்து அனுப்பினார். நீதி. வெளித்தோற்றத்தை வைத்து எதன் மதிப்பையும் எடை போடக்கூடாது. ஆமா மக்களே, நானும் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோவை அதனுடைய கம்பெனியில வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சேனலில் கிட்டத்தட்ட எல்லா வீடியோவுக்கும் எல்லா தெனாலிராமன் கதைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கம்பெனியில் தான் இருக்கும். அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.